வணக்கம். இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி வரையறை அப்படின்ற ஒரு சிக்கல் போயிட்டு இருக்குது. உத்தரப்பிரதேஷ் போயிட்டு வந்தோம். அந்த உத்தரப்பிரதேசில் நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பேசலாம் அப்படின்னா அதுக்குள்ளார இந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த டீலிமிட்டேஷன் மேட்டரை தீவிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதில் இந்த மக்கள் தொகையினுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்குது, அதுவும் உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களில் இந்த மக்கள் தொகை அப்படின்றது எவ்வளோ பெரிய சிக்கல், அது அவங்களுக்கு மட்டும் இல்லை மொத்த இந்தியாவுக்கும் பெரிய சிக்கலா நிக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. தொகுதி வரையறை, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் யூனியன் பிரதேசத்திலையும் இருக்கக்கூடிய எம்பிக்களினுடைய அளவை அதிகரிக்க போறாங்க. அது எதன் அடிப்படையில் அதிகரிக்க போறாங்க அப்படின்றதுல ரெண்டு பார்வை இருக்கு. ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பார்வை, தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். இன்னொன்று, பாஜகவில் பதவியில் இருக்கிறவங்க, பாஜகவுக்கு கொடி பிடிக்கிறவங்க, இன்னொன்று பாஜகவிலேயே பதவியில் இல்லாதவங்க, யாரை சொல்கிறேன்னு தெரியல, அண்ணாமலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு 50% உயர்வு கிடைக்க போகுது. இந்த 2011 சென்சஸை வச்சு நம்ம செய்ய போறது கிடையாது. பொய்யை சொல்லிக்கொண்டு முதலமைச்சர் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக ஒரு மாநிலத்திற்கும் 50% உயர்த்த போறோம். ஆமா, பாப்புலேஷன் அடிப்படையில் அது பண்ண மாட்டாங்களாம், ப்ரோ ரேட்டாவாம். 50% எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் பண்றதுனால இதுல எந்த சிக்கலும் பாதகமும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப தமிழ்நாடு புதுச்சேரிக்கு 40 எம்பிக்கள்னா அதுல 50% 20. ஸோ மொத்தமா பார்த்தோம்னா 40 + 20 ஒரு 60 தேரும்ல, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் நடைமுறையா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 81 ஆர்டிகல் 82 என்ன சொல்லுது அப்படின்றத தீவிரமா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குறுக்க கம்பி நீட்டிடுது, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. அதனால அதை அமன் பண்றாங்க. ஸோ இந்த 50% இருக்கிற மாதிரி அதை அமன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதுல வேறு சில மாற்றங்களை கொண்டு வராங்க. ஆனா இவங்க டிராஃப்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்றது லேட்டஸ்ட் சென்சஸ் படி டேட்டாவை வைத்து டீலிமிட்டேஷனை மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்ற இந்த 50% அப்படின்றது உருட்டு. இந்த 2011 சென்சஸை வச்சு நம்ம செய்ய போறது கிடையாது. பொய்யை சொல்லிக்கொண்டு முதலமைச்சர் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக ஒரு மாநிலத்திற்கும் 50% உயர்த்த போறோம். இது அண்ணாமலை மட்டுமே உருட்டு கிடையாது, அமித்ஷாவே உருட்டுறாரு பார்லிமெண்ட்ல. இந்த உருட்டு, இந்த வாய் வழியாக கொடுக்கப்படுகிற இந்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ப்ராமிஸ், இந்த ப்ராமிஸ் எடுபடுமா? லீகலி அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும்ல, அங்கீகாரம் இருக்கணும்ல. இந்த 50% எல்லாத்துலேயும் உயர்த்துறோம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் டிராஃப்ட்ல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை அண்ணாமலையிடம் வைக்கிறோம். ஸோ இந்த 50% உருட்டு அப்படிங்கிறது சுத்தமான உருட்டு, இது நல்ல உருட்டு. ஆனால் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது பாப்புலேஷனின் அடிப்படையில் தான் நடக்கும். இவங்க கொடுக்குற டிராஃப்ட்லேயே அப்படிதான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் பாப்புலேஷன் அடிப்படையில் இப்படி டீலிமிட்டேஷன் அப்படின்னு நடந்தா அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு பாதகம். ஏன்னா நாம சக்சஸ்ஃபுல்லாக இந்த ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற டிரைவ் எல்லாம் மேற்கொண்டு நாம நம்மளுடைய மக்கள் தொகையை பெருமளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனா இதே வட மாநிலங்கள் அப்படின்னு சொல்றதோ இல்ல பீமாரு ஸ்டேட்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் பாப்புலேஷன் கட்டுக்கடங்காத வகையில எகிரி போய் கிடக்குது. எதுக்காக இவ்வளவு ஆட்டம்? மத்தியிலையும் நாங்க தான் ஆள்றோம், ஸ்டேட்லயும் நாங்க தான் ஆள்றோம் அப்படின்னு பல ஸ்டேட்ல உங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் தானே ஆள்றாங்க. டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்றீங்க, என்ன மாற்றங்களை செஞ்சிருக்கிறீங்க உங்க சர்க்காரை வச்சு? டபுள் என்ஜின், 2 என்ஜின்ல ஓடுதான், விமானமே ஒத்த என்ஜின்ல ஓடிடும். ஆனா இவங்க 2 என்ஜினை வச்சுக்கிட்டு எங்க மாநிலத்தை எவ்வளவு முன்னேற்றிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. எப்படி முன்னேற்றிருக்காங்கன்னு பாருங்க. மக்கள் தொகை விஷயத்துல ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா? இல்ல அவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மைகளை செஞ்சிருக்கா இந்த அரசு? காசி கோயிலுக்கான காரிடர் கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. அங்க வாழ்ற அந்த மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்காங்களா? அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவ வசதி, தாய் சேய் இறப்பு விகிதம், இப்படி எவ்வளவோ மாற்றங்களை செஞ்சிருக்கலாம், பண்ணியிருக்காங்களா? இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் எந்த அளவுக்கு டபுள் என்ஜின் சர்க்கார் வேலை செஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். வணக்கம். இவர் யாருன்னு பாக்குறீங்களா? இவர் தான் அண்ணாமலை. இவரை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்த போறேன். இவர் பெருமையாக கொண்டாடக்கூடிய இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரதமர் மோடியினுடைய கான்ஸ்டிடுவன்சியான
வாரணாசி எப்படி இருக்குன்னு சுத்தி காட்ட போறேன். இங்க வந்து டிரான்ஸ்போர்ட், சாப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆமாங்க, நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளைக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் நான் கவர்மெண்ட் பஸ்ஸே பார்க்கல. இங்கே இருக்க பாப்புலேஷனுக்கு இவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டோ சரி, எஜுகேஷனோ சரி, ஹெல்த்தோ சரி, எதுவுமே கிடையாது. சும்மா வெளியில் வந்து பூசினா மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே இருக்குது, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. ஒரு 30-50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இவ்வளோ கேவலமாக வாட இருந்துச்சுன்றது ஒரு பக்கம் எனக்கு யோசனை இருக்குது. சிலிண்டர் கிடையாது, கடையிலே சிலிண்டர் கிடையாது. இதனால தான் சிலிண்டர் பிரச்சனை இல்லைன்னு மோடி கவர்மெண்ட் சொன்னாங்க. ஆமாம், நமக்கு தான் சிலிண்டர் பிரச்சனை. அவங்க யாருமே சிலிண்டர் யூஸ் பண்ணல, எல்லாம் அடுப்பு, அதுக்கு அடியில் ஒரு ஃபேனை வேறு வச்சுக்கிறாங்க. கறியும் அந்த சாணியை தட்டி அதுனா வரட்டி அதை வச்சு தான் வந்து இப்போ இங்கே வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை, இப்போ நம்ம வந்து டூரிஸ்ட், நமக்கு வந்து எப்படின்னா ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருப்போம். இங்கேயே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ முக்கியமான விஷயம். அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு. அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம்ன்றது இருந்தால் தான் அடுத்த கட்டமான எஜுகேஷன் போவோம். அதுதான் நம்ம ஊர்லலாம் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு எல்லாரும் ஸ்கூலுக்கு கொண்டு வரதுக்காக அவங்களுக்கான தேவையான அடிப்படை தேவைகள், உணவு இதெல்லாம் கொடுத்து இது பண்ணுறோம். இங்கே அந்த விஷயமே லேக் ஆகிறப்ப நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறோம், ஸ்கூல்ஸ் வச்சுருக்கோனாலும் பிரயோஜனமே இல்லை. சொல்லப்போனால் ஸ்கூல்ஸ் எதுவுமே இல்லை, நிறையா இது மூடிட்டாங்க. எல்லாருமே சின்ன சின்ன பசங்களாம் இங்கே டீ கடையில் அங்கே இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ரிக்ஷாலாம் நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது. இங்கே வந்து ரிக்ஷா தள்ளிட்டு போகிற ரிக்ஷாலாம் நான் ஒரு 2 இடத்துல பார்த்தேன். ஸோ வந்து இந்த அளவுக்கு மோசமாக தான் இங்கே இருக்குது. சரி, நம்ம ஊரில் அந்த தள்ளிட்டு போகிற ரிக்ஷா வந்து எங்கே இருக்குன்னா அந்த இதில் இருக்குது, சவுகார்பேட். அது எதுக்குன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலான ரோடு, அதில் வந்து பெரிய பெரிய ஈச்சரெல்லாம் வர முடியாததுனால இந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி எந்த நெசசரி இல்லாமல் பொதுவாகவே இருக்குது. சரி, தொடர்ந்து ஊரை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் பாருங்கள். எப்படி அனுபவிக்க போகிறோன்னு பாருங்கள். நீங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குறீங்க. ஏங்க நம்மளே இவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கே வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ? டேட்டா இப்படி இருக்குது, பாஜகவை பெருமையாக பேசுகிறீங்க. இல்ல, உங்களுக்குன்னே பிரத்யேக மூளை இருக்கான்னு கேட்குறேன். முதல்ல வாரணாசியில் பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்கு சரியான லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரி, பஸ் ஸ்டாண்டை தேடி போகலாம் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அந்த பஸ் ஸ்டாண்டை கண்கொண்டு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாங்க அண்ணாமலை, இதுதான் வாரணாசியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. அந்த டயர் 2 சிட்டியில், அதுவும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கான்ஸ்டிடியூவன்சி அது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த டயர் 2 சிட்டிஸ்ன்றோம் பார்த்தீங்களா, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், இப்படி எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த பஸ் ஸ்டாண்டோட இதை கம்பேர் பண்ணுறது ரொம்ப மோசமான விஷயம். இப்போ திருச்சியில் புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதையும் இதையும்லாம் கம்பேரே பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், உத்தரப்பிரதேசல இருந்து சில பேரை வந்து டூர் மாதிரி கூப்பிட்டு வரலாம் நாமளே. கட்டணமில்லா பேருந்து, கட்டணம் இல்லாத இந்த மாதிரி திட்டம் மாதிரி கட்டணம் இல்லாம டூரிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டை காட்டுறது, நம்மளுடைய கட்டமைப்புகளை காட்டுறது, இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணணும். அங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தேன், எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. லைப்ரரிஸ் அத்தனை கட்டி வச்சிருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் அவ்வளோ இருக்குது, மருத்துவ கட்டமைப்பு அப்படி இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் ஏர்போர்ட் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்லயும் இதெல்லாம் கொண்டு வரலாம்லன்னு அவங்க ஆள கேட்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய டிஎன்எஸ்டிசி, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய யூபிஎஸ்ஆர்டிசி, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். அவங்களுடைய நிதி நிலைமை என்ன, நம்மளுடைய நிதி நிலைமை என்ன, அவங்க கிட்ட எத்தனை பஸ் இருக்கு, நம்ம ஊர்ல எத்தனை பஸ் இருக்கு. யூபிஎஸ்ஆர்டிசி இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி லாஸ்ட்ல இருந்து தான் இப்பதான் அதை ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஷாக் ஆயிட்டா எப்படி? நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவா இருக்குது. அங்க இருக்கிற பாத்ரூமை பாருங்க எப்படி இருக்கு. ரெஸ்ட் ரூமை பார்க்கலான்னு போனா அது ஒரு அடர்ந்த பாலடைஞ்ச இடமா இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஊர்ல எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது டயர் 2 சிட்டி, பிரதமரனுடைய கான்ஸ்டிடுவன்சி, இப்படியா இருக்கிறது? இப்படியாங்க இருக்கிறது டபுள் இன்ஜின் சர்க்காரு. அங்க இருக்கக்கூடிய பஸ் ஒரு ஏசி பஸ்ல ஏறி பார்த்தோம். அந்த ஏசி பஸ்ல ஏறுறப்போ கதவு சாத்தி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா கூலிங் போயிடுமா. உள்ள போய் பார்த்தா கூலிங்கே இல்லை. என்னங்க அப்படின்னு கேட்டா, இல்ல கொஞ்ச நேரம் ஏசி போட்டுட்டு ஃபேனை ரன் பண்ணி விடுவோம், அதுதான் இங்க வழக்கம் அப்படிங்கிறாங்க. எல்லா பஸ்ஸும் பாருங்க சூப்பரா இருக்குல்ல. ஏசி பஸ் கட்டுறவாங்க. नीचे अभी जैसे साफ नहीं है, और क्या ओके ओके वैसे थोड़ा सा
அப்படி அங்கே வந்து ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர் இருந்துச்சு. அதை போய் பார்த்தா அதெல்லாம் மூடி கிடக்குது. யார் பயன்படுத்த போறா, யார் ரிசர்வேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க போறா அப்படின்னு அது தேவையே இல்லைன்னு மூடி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது போக எல்லா பஸ்லயும் விளம்பரத்துக்கு அணுகுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா பஸ்லயும் அது இருக்குது. ஆனா ஒரு விளம்பரத்தை கூட பார்க்கல. நான் நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு பஸ்ஸை பார்க்க முடியுமா? எல்லா பஸ்லயும் விளம்பரம் இருக்கு. இது ஒரு நான் ஃபேர் ரெவென்யூ. அதாவது பயணிக்கிறவங்க காசு கொடுக்கறதுல இருந்து தான் ஒரு நிர்வாகம் ஓடும் அப்படின்னா பயணிகள் மீது ஏகப்பட்ட பேர்டன் வந்து அது சுமத்தும். அதனால நம்ம ஊர்ல எல்லாம் என்னன்னா ஆட் பேஸ்ட் ரெவென்யூ, பஸ் மேல விளம்பரம் ஓட்டிடுறாங்க. அதன் மூலமா ஒரு ரெவென்யூ வருது. அதன் மூலமாக அந்த நிறுவனத்தை வந்து நடத்துறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கிறது. அப்படிதான் மெட்ரோ, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இதெல்லாம் சிறப்பாகவே இயங்குது. நம்மளுடைய ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து சொல்லவே வேணாம். அது வந்து நம்ம தனியார்கிட்ட இருந்து வாங்கி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கிறோம். அது நஷ்டத்துல போறது கிடையாது. ஆனா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கலாம். இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருந்திருக்கணும், அது எவ்வளவு ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனா இருந்திருக்கணும் அப்படின்றத நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். வாரணாசி மாதிரியான ஊர்ல லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. ஏதாவது தேடி பார்ப்போம், ஏதாவது பஸ் கிடைக்குமான்னு போனா ஒரே ஒரு ஏசி பஸ் பார்த்தேன். அது ஒரு ஏசி பஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர்ல பாக்குற ஒரு பஸ் மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணுதான் பார்த்தேன் நான். அந்த மாதிரி பஸ் பப்ளிக்ல வர்றது போறது இந்த மாதிரிலாம் பார்க்க கிடையாது. அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும்தான் இப்படி ஒரு பஸ்ஸை நான் பார்த்தேன். சரி, இதுதான் இப்படி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸாவது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிவிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போனால் அங்கே வந்து அன்னைக்கு லீவுன்றாங்க. சண்டே ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் சண்டே லீவுன்னு. நீங்கள் தான் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னாங்க. எனக்கு புரியல, அது என்ன சண்டே லீவு? எப்படி சண்டே லீவு? சண்டேனா லீவ் விட்டு போயிடுவீங்களா? அன்னைக்கு ஆக்சுவலி ஈஸ்டர் சண்டே, அதனால நேஷனல் ஹாலிடே எது விட்டாங்களா என்னன்னு தெரில. பட் அப்படி பார்த்தாலும் பேஷண்ட்ஸ் வர்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான காரணங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ன்றாங்க, ஆனால் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. நீ பாருங்களேன், எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. கேட்டால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஹாஸ்பிட்டல் லீவுங்கிறாங்க. மருத்துவர்கள் குறையா இருக்கலாம், லீவ்ல இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு மருத்துவமனை இயங்கணுமா இல்லையா? லீவுங்க எல்லாமே க்ளோஸ்டு அப்படின்னு சொல்ற அளவுல இருக்கு. சரி, இதுதான் இப்படி சொல்றாங்களே, அடுத்த நாளாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் போனா அடுத்த நாள் என்ன சொல்றாங்க, 2 மணி ஆயிடுச்சு, 2 மணியோட ஓபி க்ளோஸ்டு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? உண்மையா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களாம் டைம் முடிஞ்சு போச்சு கிளம்புன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு வந்து போர்ட்ல பார்த்தா தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க டைமிங் வந்து இதுதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அது பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து அவங்களுடைய நடைமுறை போல இருக்கு, இதுல நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு வந்துட்டேன். தெரியல அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு. கோவிட் முதற்கொண்டு அங்க நடந்த சம்பவங்களை நியூஸ் மீடியா வந்து சொல்லக்கூடிய கதைகளை பார்த்தா நமக்கு ரொம்ப விசித்திரமாக, ரொம்ப பயமா இருக்குது. நம்ம சேஃப் ஹேவன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில். இங்க வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் மாதிரியான ஒரு சர்க்கார் பாருங்க. ஊபி, ராஜஸ்தான் எல்லா இடத்துலயும் டபுள் என்ஜின் சர்க்கார். நம்ம ஊர்லயும் இதே வளர்ச்சியை கொண்டு வரணும். எதை இந்த வளர்ச்சியை நீங்க கொண்டு வரீங்களா? இதெல்லாம் சொல்லிட போறேங்க. இவங்களுடைய மருத்துவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நியூஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். 2023 சில குழந்தைகளுக்கு பிளட் டிரான்ஸ்மிஷன் மூலமாவே HIV பரவி இருக்கு. ஹெப்பாட்டிட்டிஸ் A, ஹெப்பாட்டிட்டிஸ் B இந்த மாதிரியான வியாதிகள் பரவி இருக்கு. இதுவே அவங்க மருத்துவ கட்டமைப்புல எவ்வளவு பெரிய ஓட்டை உடைச்சல் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். அது போக HIV வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய்கிட்ட இருந்து சேய்க்கு, குழந்தைக்கு வந்து பிரெக்னன்சி மூலமாக பரவக்கூடிய இந்த HIV டிரான்ஸ்மிஷன் இது வந்து தமிழ்நாட்டில் பெருமளவு நம்ம குறைச்சிருக்கோம். அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலத்தில் அது அதிகமாகவே இருக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்க 73 இருந்து 76 வயசு வரைக்கும் தோராயமாக வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில டிஸ்ட்ரிக்ட் லெவல் டேட்டாவில் 80 வயசு வரைக்குமே வாழக்கூடிய டேட்டா கிடைக்குது அப்படின்றாங்க. இதே உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணா அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 65-69 வயசு வரைக்கும் தான். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டு, குழந்தைகள் இறப்பு விகிதம், 1000 குழந்தைங்க பிறக்குதுன்னா
அதில் வந்து 12 பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இதே உத்தரப்பிரதேசத்தில் 37-38 குழந்தைகள் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், தாய்கள் வந்து பிரசவத்தின் போது இறந்து போகிறது 1,00,000 பேரில் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, 35 இறப்பு தான் ஏற்படுது. இதே உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 141 இறப்புகள் ஏற்படுது. தவிர்க்கக்கூடிய சில வியாதிகள், ஃபிலேரியாசிஸ், டிபி, இம்யூனைசேஷன் மூலமாக தவிர்க்கக்கூடிய சில வியாதிகள், இப்படி பல விஷயங்களில் வந்து தமிழ்நாடு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உத்தரப்பிரதேசம் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சமீபமாக தமிழ்நாடு அரசு இந்த ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சர்விக்கல் கேன்சரை வந்து தடுக்கிறதுக்கு ஹெச்பிவி வேக்சினை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதை கட்டணம் இல்லாமல் இந்த 14 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாவற்றுக்கும் முன்னோடியா இருக்கிறது தமிழ்நாடு. இப்போதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க டிப்ளாய் பண்ணி இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி ஏற்கனவே பாப்புலேஷன்லயே அவங்க சரி பண்ணல, நோயை கட்டுப்படுத்துறது, தாய் சேய் இறப்பு வீதத்தை வந்து கம்மி பண்றது, இப்படி பல விஷயங்கள்ல வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. நாம முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். இதுல டபுள் என்ஜின் சர்க்கார் இங்க ஒர்க் அவுட் ஆகுமா? அது நம்ம கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா? அவங்க கிட்டே ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் சொல்றேன். இனிமே டபுள் என்ஜின் சர்க்கார், மத்தியிலும் பாஜக, ஸ்டேட்லயும் பாஜக அப்படின்னு வாயை திறக்கவே கூடாது. எவனாவது சொல்லி பாருங்க இருக்குது. கல்வி வேலை வாய்ப்புலையும் என்ன பங்களிப்பு கொடுத்துட்டாங்க? ஸ்கூல்ஸுக்கு போனா அங்க கோயில் கட்டி வச்சிருக்காங்க. பள்ளிகளுக்குள்ளார, அதை கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்குள்ளார கோயில்களினுடைய அவசியம் என்ன இருக்குது? என்ன அண்ணாமலை, இதான் உங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூலாம் பாத்தீங்களா? கோயில் எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. அடுத்தது என்ன பெரிய மடமாக்கிடுவீங்களா? அதை நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. நல்ல புத்தி அப்பயாவது வருதா பார்ப்போம். வேற சில ஸ்கூல் போனா அங்க எந்த ஒரு மாடர்னைசேஷனும் ஏற்படல. 3 லாங்குவேஜ் பாலிசியை தான் ஃபாலோ பண்றாங்க. மாணவர்கள் தேவையில்லாம 3 மொழியை கற்றுக்கிற கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. நம்ம ஊர்ல இந்த சமுத்திர சிக்ஷா அபியான் அப்படின்ற பணத்தை வந்து கொடுக்காம நியூ எஜுகேஷன் பாலிசியில இருக்கக்கூடிய 3 மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் அதை தருவோம் அப்படின்னு நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பங்களிப்பு அவங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்குது. கல்லூரிகள்னு போனாலும் இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்குள்ளார போனா அங்கேயும் கோயில்கள் மட்டும் கிடையாது. புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா கூட பகவத்கீதா, ராமாயணா அப்படின்னு இந்துத்துவாவை பரப்பக்கூடிய புத்தகங்களாக அங்க இருக்குது. ஆனா எதை கேட்டீங்கன்னாலும் பெஸ்ட் யூனிவர்சிட்டி இதுதான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. சரி, இதெல்லாம் இருக்கிறப்போ ஏன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் பின்தங்கி இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலம்? வேலை வாய்ப்புல பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய கல்வியில முன்னேற்றம், இப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்றாங்கல்ல, அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா? நம்மளதையும் அவங்களதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? ஸ்கூல் எஜுகேஷன்ல டிராப் அவுட்ஸ், அதுவும் முக்கியமா பெண்களுடைய டிராப் அவுட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, மாத்திருக்காங்களா? ஊருக்குள்ளார போய் பார்த்தாதான் தெரியுது அவங்களுடைய நிலைமை என்னன்னு. உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்குது. அதிகமான எம்பிக்களை வைத்து ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இப்படி ஏதாவது ஒன்று வச்சு மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து அதில் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த அரசுக்கு இருக்கா? அந்த ஊருக்குள்ளார போய் பார்த்தா தான் தெரியுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த மாதிரியான கார்ட்ஸில் இப்படிப்பட்ட டெக்கரேஷன்ஸ், இப்படிப்பட்ட அம்யூஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் உருவாக்குனது மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. சீரியஸாகவே மோடி கைங்க அது பாருங்களா, நிஜமாவே மோடி கைடா. அதை கையில் கட்டிட்டு பாரு கயிறு, அது எல்லாம் தத்துவம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமோ காட், அதில் மோடியினுடைய கையோட அப்படி ஒரு ஆர்கிடெக்சர் தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, பள்ளிக்கல்வி முடிச்சுட்டு உயர்கல்வியை வந்து பயில்றவங்களுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 47%. இதுல உத்தரப்பிரதேசனுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 24.1%. இந்தியாவினுடைய ஓவரால் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவே 28.4% தான். இதுல டிராப் அவுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் டிராப் அவுட்ஸ் ரொம்ப கம்மி. உத்தரப்பிரதேசம் வாரணாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2024 இருந்து 2025 அகாடமிக் இயரில் டிராப் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா 99,218 ஸ்டூடெண்ட்ஸ் டிராப் அவுட் ஆயிருக்காங்க. இதுல பெண்கள் தான் அதிகம். 56,462 பெண்கள் வந்து டிராப் அவுட்ஸ் ஆயிருக்காங்க. எதனால இந்த டிராப் அவுட்ஸ் நிகழுது? அவங்களுடைய வாழ்க்கை சுமை, வறுமை, ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இப்படி பல காரணங்கள் இருக்கும். இதெல்லாம் உடைச்சிட்டு தான் ஒரு அரசு தன்னுடைய மக்களினுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்த முடியும். அதுக்கான செயல் திட்டத்தில் அந்த அரசு இறங்கினாதான் அதை செய்ய முடியும். இப்போ நம்ம ஊர்லேயும் ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது,
நிறைய காலேஜஸ் திறந்து வச்சா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணிட்டா எல்லாம் வந்துருவாங்களா? இல்லை. சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவிகள், முக்கியமாக பெண்கள், அவங்கள உயர்த்தணும் அப்படின்னா சில விஷயங்களை செஞ்சாகணும். அதை ஸ்கீம்குள்ளாரியே கொண்டு வந்து இந்த மாதிரி பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, புதுமை பெண் திட்டம் மூலமா அவங்க படிக்கிறதுக்கு உதவித்தொகை தர்றது, இப்படி பல விஷயங்களை செஞ்சு கொடுத்தா சமூகத்துல மாற்றத்துக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை போக்குறதுக்கு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு இன்சென்டிவாகவும் ஸ்டேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் செய்யப்படுது. ஆனா இதெல்லாம் வெளியில இருந்து இலவசத்தை கொடுத்துட்டு நீங்க வரீங்க பார்த்தீங்களா, நக்கலா பேச வேண்டியது. ஆனா உங்க ஊர்ல ஏன் இந்த வளர்ச்சி அடையல? டபுள் என்ஜின் சர்க்கார் தானே, ஏன் நடக்கல அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் வந்து இப்படி உதவித்தொகை திட்டங்கள் மூலமாக பெருசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. அது அவ்வளோ ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் நாங்கள் 80 MP சீட் வச்சிருக்கிறோம், பாப்புலேஷனை மட்டுமே கணக்கு காட்டி இன்னும் வந்து ஒரு 120 140 வரைக்குமே வந்து MP சீட்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாநிலங்களில் ஏன் எந்த ஒரு முன்னேற்றமும் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு நடக்கலை அப்படின்ற கேள்வியை அவங்க தான் கேட்கணும். அப்படிப்பட்ட கேள்விகள் எழும் வரை டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு பாஜக ஈஸியாக தன்னுடைய காரியங்களை சாதிச்சுப்பாங்க. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த டீலிமிட்டேஷனை பற்றி இன்னும் தீவிரமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.